வாசகம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-7. மண்ணுலக ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் போது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விளங்கிவிடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவருடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாளின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அளிக்கின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசகம். நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 1-6. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவர்களுக்கு கேடு. இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விட செல்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது: கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கல்லறை நமக்கு கற்றுத்தருகின்ற கருத்தியல்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி கல்லறையில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எப்படி ஒருவருடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த இறை வார்த்தையும் நமக்கு அத்தகைய ஆறுதலை தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இறப்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ பார்வையில் அது ஒரு முடிவல்ல, அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக தொடக்க புள்ளி என்பதாகும். மேலும் பல வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் திடத்தையும் ஒரு வகையான உத்வேகத்தையும் தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, திருப்பாடல் 23 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அல்லையா? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எங்கிருக்கும் அஞ்சிடேன் என்பதாகும். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் பல வேளைகளில் இந்த இறந்தவர்களுடைய வாழ்வு இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆம், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் அவர்கள் சென்றிருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசம் அவர்களை ஒருபோதும் ஒரு நிலையில் தொய்வடை வைப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு புத்துயிர் தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொண்ட மரித்த நம் முன்னோர்கள் அனைவரும் இத்தகைய நிலையான ஆறுதலை பெறுகின்றனர் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆம் அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் நாமும் நம்மளுடைய வாழ்கின்ற இந்த வாழ்வில் பல நிலைகளில் நாம் பல கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் போது நாம் ஒருபோதும் பயப்படாது
ஆண்டவர் நமக்கு துணை இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, ஏதோ இருளில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்ற அந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் பற்றி நின்று வாழ அருள் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் பல நேரங்களில் இருள் சூழ்கின்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த ஆறுதலோடு நாங்கள் வாழ அருள் புரிவீராக. தொடர்ந்து அத்தகைய விசுவாசத்தோடு வாழ்ந்து மறித்த எங்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நீரே உமது இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்.